வெயிட் லாஸ்ல டயட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா, சில பேர் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சில ஃபுட்டுக்கு வந்து நோன்னு சொல்லிருவாங்க. ஆனா சில பேர் வந்து ஓரளவு நல்லா சாப்பிட்டுட்டே வெயிட் லாஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. அந்த ரகம் தான் நானு. இன்னைக்கு நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா, பீட்ஸா ஸ்டைல்ல தான் பண்ணியிருக்கேன். இது அடிக்கடி வந்து பிரெட் இல்லன்னா கடலை மாவு தோசை அத வச்சு பண்ணுவேன். இன்னைக்கு சப்பாத்தி மாவுல செஞ்சிருக்கிறேன். சப்பாத்தி மாவு எப்பயும் போல பெசஞ்சு மாவு தூவாம தேய்ச்சு எடுத்துட்டேன். அது மேல பீட்ஸா சாஸுக்கு பதிலா தக்காளி சட்னிய அப்ளை பண்ணியிருக்கிறேன். கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அது மேல வெங்காயம், குடமிளகாய், கேரட் தூவி கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸையும் தூவி விட்டாச்சு. அதுக்கப்புறமா பன்னீர் ஸ்டைல்ல வேக வச்ச முட்டைய எடுத்து கேரட் சீவுற மாரி சீவி வச்சாச்சு. இப்ப ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, அது மேல ஒரு பெரிய தோசை தவா வச்சு, அதுக்கு மேல சின்ன தோசை தவா வச்சு, அதுல பட்டர அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி பீஸாவ போட்டு, அது மேல துருவின முட்டைய தூவி மூடி வச்சிடலாம். குக் ஆகுற வரைக்கும் ஸ்டவ் ஃபுல்லா மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். வெஜிடபிள் ஹாஃப் குக்கிங் பிடிக்கும்னா அட்வான்ஸ்டாவே எடுத்துடலாம். பீட்ஸா டேஸ்ட் வேணும்னா மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவும், தக்காளி சட்னிக்கு பதிலா பீட்ஸா சாஸும் சேர்க்கணும்.